எப்ராயிம், மனாசே. இவங்களாம் இதெல்லாம் ஒன்னா கிளப்பான கோத்திரம். வேற கோத்திரம் வேற என்ன? சாம்சனா, ஷகுலா பாண்டா ரேமா கௌஸ் பாண்டரியா. சரி, இப்படி 12 கோத்திரம் இருந்துச்சு. இப்ப இந்த 12 கோத்திரத்தின் பேர்லயும் ஒரு ரொட்டி ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கு. அப்படின்னா ஒரு அப்பத்தை எடுத்தீங்கன்னா அந்த அப்பம் ஒரு கோத்திரத்தின் அடையாளம். அந்த கோத்திரத்துக்கு கீழே எத்தனை லட்சம் பேர் இருந்தாலும் அவனோட ரெப்ரசன்டேஷனா. அப்படின்னா இஸ்ரவேல் இருந்த ஒவ்வொரு தனி நபரின் அடையாளமாகவும் ஒரு அப்பம் ஆண்டுடைய பிரசன்னத்தில் இருந்துச்சு. ஆண்டவர் பார்க்கும்போது அதை அப்பமா பார்க்கல. அந்த கோத்திரத்தில் ஜெர்சன் இருந்தா, ஜெர்சன் இங்க இருக்கிறான் ஏற்கனவே. அந்த கோத்திரத்தில் ஜேம்ஸ் இருந்தா, ஜேம்ஸ் ஏற்கனவே அந்த ரொட்டீன்ல ரெப்ரசன்டேஷன் அங்க இருக்கிறான். அப்படின்னா இந்த 12 அப்போ இஸ்ரவேல்ல இருந்த ஒவ்வொரு தனி நபரின் அடையாளமாகவும் அது கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து கொண்டிருந்தது. இப்ப இந்த அப்பத்துக்கு ஆண்டவர் ஒரு பேர் வைக்கிறார். தமிழ்ல சமூகத்தப்பன்னு சொல்றோம், இங்கிலீஷ்ல the bread of his presence அப்படின்னு சொல்றோம். எபிரேய மொழியில இதோட பேர் என்னன்னா லேக்ஹெம் ஹாப்பனிம். என்னது பாஸ்டர் இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்தா எப்படி? இட்டாலியன் பிஸ்ட்ரோல போனா உங்களுக்கு எந்த பேராது புரிஞ்சுதா? போலாகினிஸ் நமக்கெல்லாம் வாயிலே வர மாட்டேன். லசானியா அந்த மாதிரி தான். மார்கரீட்டா அதெல்லாம் யாரோ ஒரு புள்ள பேர் மாதிரி இருக்கு. லேக்ஹெம் ஹாப்பனிம் இதோட லிட்ரலான எழுத்தின்படியான மீனிங் என்ன தெரியுமா? லேக்ஹெம் ஹாப்பனிம்னா the bread of the face. என்னது? சமூக தப்பு இல்லை, இது அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணா அவர் முகத்தின் அப்பம். என்னது? ஏன்னா இந்த அப்பம் அப்படியே அவர் முகத்தின் முன்பாக அவருடைய சமூகத்தில் இருந்தபடினால இந்த அப்பத்துக்கு பேரே அவர் முகத்தின் அப்பம். ஐயா, இந்த அப்பம் யாரை குறிக்கிறது? இஸ்ரவேல்ல இருந்த ஒவ்வொரு தனிநபரையும் குறிக்கிறது. அப்படி சொன்னா இந்த அப்பம் வேற யாரும் இல்லை, இந்த அப்பம் நீங்க தான், இந்த அப்பம் நான் தான். ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுக்கிறார். என்னன்னா, டேய் எப்பயுமே நீ என் சமூகத்தில் இருக்கணும்டா. அதுதான் நான் உன்னை குறிச்சு வச்சிருக்கிற ஆசை, அதுதான் நான் உன்னை குறிச்சு வச்சிருக்கிற ப்ளூ பிரிண்ட், அதுதான் நான் உன்னை குறித்து